தகவல் தெரிஞ்சிருந்தா இன்னும் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருப்போம். 2 நாள் கழிச்சு புகார் கொடுத்திருந்தாலும் அரசு பல்கலைக்கழகம் காவல்துறையினருக்கு சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ணே, அதுக்கு தானே சாட்டை எண்ணெய் அடிச்சுக்கிறேனே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமேன்னு தான் சாட்டை எடுத்து நாளை காலையில் எண்ணெயை நான் அடிச்சுக்கிறேன். முன்பே பாலியல் குற்றத்திலே ஈடுபட்டு இருக்கின்றான். யுவர் ஆனர் மிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்டேஷன்ல ரெக்கார்டு ஒன்று இருக்கும். இந்த கோர்ட் பிசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவார். ரிப்பீட் அஃபெண்டரை பார்க்கணும், அதை ரவுடி ஷீட்ல எழுதணும். மாசம் 21 நாளைக்கு ஒருக்கா பெரேட்ல வந்து நிப்பாட்டணும். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை கால்லாம் நடுங்கும். இந்த குற்றத்தை அவன் பண்றானா, அண்ணே அது ஒரு நாள் குற்றமான எனக்கு சந்தேகமா இருக்குனே. அந்த எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அதே இடம், அதே புஷ், திடீர் என்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல. எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்த விரச கதைகள்லாம் படிப்பாங்கல்ல, அது கூட இதை விட நல்லா எழுதுவாங்க. அதனால்தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம், இன்னி நாங்க அரசியலை மாத்த போறோம். நீ சித்தாந்தம், லொட்டு, லொசுக்கு, நார்த்து, சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவ்வளவு தூரம் பேசுவேன். நாளை காலையில் வந்து மத்திய அரசு டாக்ஸை குறைச்சு கொடுத்தாங்கம்மா. நான் என்ன சொல்லுவேன், காலில இருந்து தொண்டை தண்ணி கிளிய அது ஏன் கொடுத்தோம்னா, அது டைரக்ட் டாக்ஸ் என்ன, அது இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன, ஜிஎஸ்டி வசூல் என்ன, ஒரிசாக்கு எவ்வளவு போச்சு, குஜராத்துக்கு எவ்வளவு போச்சு, 3 மணி நேரம் பேசிட்டு நானும் படுத்துங்கிருவேன், நீங்களும் படுத்துங்கிறீங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்க நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் இது வேலைக்காக சார், இவங்க புறணை பிடிக்கணும், வேற மாதிரி அரசியல் பண்ணணும். சொல்லுங்க. ரகுபதி அண்ணா அப்படி சொல்லிங்கன்னா, நீங்க ஒரு அண்ணன் சொல்ற நியாயம் இருக்கு. ரகுபதி என்ன சொன்னாருன்னா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல யாராச்சும் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா, அப்பனா பாருங்க, உங்களையும் வெட்டுங்கன்னு 4 பேர் தூண்டுறாரு. நீங்க ஏடா கூடமா கேள்வி கேட்டா, அண்ணா பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் வெப்பன் கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? வெஹிக்கிள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்க போனாரு? பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வர்றான். சரி, என்ன கேஸ்னே? ஆடு திருடின கேஸ். திருநெல்வேலியில் ஆட்டை திருடிட்டாங்க. ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளி சண்டை. பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரைமைஸ் வாசலுக்கு வர்றான், which is a sanctified zone. நீதிபதிகள் போறாங்க, செக் பண்ணுவாங்க, காவல்துறை இருக்கும், பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கும் இல்லையாங்கண்ணே. ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்க? எஸ்பி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், நீதிபதி ஆபீஸ். 3 தானே. அங்க உன்னால பாதுகாப்பு கொடுக்கணும். அண்ணா 80% ஆஃப் போலீஸ் இஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம். குற்றத்தை தடுப்பதற்கு தான் 80% வேலையோ தவிர, குற்றம் செய்த பிறகு வெத்தலை பாக்கு வச்சு, அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு, சூடத்தை பத்தி வச்சு, அண்ணே குற்றவாளி அண்ணே வாங்க. எப்படி வேலூர்ல அரெஸ்ட் பண்ணாங்க? பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல்குமார வெட்டியாச்சு. நான் தொண்டை தண்ணி கிளிய சொல்றேன், அண்ணே அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொன்னது. இல்ல பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்ல ஒரு கொல்லி. அடுத்த நான் அக்யூஸ் 2 பேரு கோர்ட்ல போய் சரண்டரா இருக்கு, நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கான். அதை நான் ட்விட்டர்ல போட்டோ பாருங்க, பாருங்க வந்து அக்யூஸ் 2 பேர் உட்காந்து போய் பிடிச்சிட்டு வாங்க. வெட்கமா இல்லையா? ரகுபதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சானே, அண்ணன் பேசுறது, அவர் பேசுறது ஒரு அமைச்சர் பேசுற அழகா இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க இல்லைன்னு சொன்னா நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். உங்க கட்சியில் இருந்தா பொறுப்புல இருந்தா நான் சொல்றேன். அது எதுக்கு இந்த விதண்டாவாதமா திருப்பி போட்டு இங்க எங்க ஏன் திருப்பி போடுறேன்? இதான் நான் கேட்கிற கேள்வி. ஆனா பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேனே. உங்களுக்கு சார்பாகவும் நான் பேசுறேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்ப அந்த பொறுப்புக்கு நீ லாயக்கு இல்லை, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயான்னு அர்த்தம். நாங்க அமைச்சர்களாக இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் வெட்ட வந்தானா முதல்ல அவனை வெட்டுவோம். உனக்கு பத்திரிகையாளருக்கே உனக்கு நியாயம் கொடுக்க முடியல, என்ன துப்புக்கு உனக்கு அமைச்சராக இருக்கு, வீட்டுக்கு போக வேண்டியதான். அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கணும், அண்ணே எங்களுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல, எதுக்குன்னே அமைச்சர் பொறுப்பு, எதுக்குன்னே காரு, எதுக்குன்னே கொண்டை, எதுக்குன்னே 2 போலீஸ், எதுக்குன்னே யூனிஃபார்ம் 2 பேர், ஆயுத பூஜைக்கு பூஜை பண்ணுறதுக்கான 2 பொது வச்சிருக்காங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து, ரொம்ப சீரியஸான இஷ்யூங்கண்ணே. நான் டைவர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போக விரும்பலிங்கண்ணே. நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறோங்கண்ணே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே தவறுதான். நான் அரசியல் வந்த பிறகு கூட்டணி கட்சி அன்னை சோப் போடுவாரு, பேச மாட்டார். இது ஒரே ஸ்டைல் தானே, 5th கியர். வண்டி எடுத்தா போயிட்டே இருக்க வேண்டியதான், நமக்கு இந்த சைடு கியர்லாம் கிடையாது. நான் அரசியலுக்கு வந்த பிறகு என்கிட்ட கேள்வி, யார் தவறு செய்தாலும் தவறுன்னு தான் நான் சொல்றேன். நான் எங்கேயும் வந்து ஊழல் சொன்னாலும் காமநாத்தா சொல்றேன். நான்
சில பேர் சொல்லுவாங்க மெச்சூர்டா பிஹேவ் பண்ணும். அதுக்கான அரசியலுக்கு வரல. வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு கம்மன் இருந்துக்கிறேன், அம்மாவோட இருந்துக்கிறேன் வயசான காலத்தில். அதுக்கான அரசியலுக்கு வரல. நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய அரசியல் காலத்தில் நீங்க கேளுங்க தலைவா, நான் பதில் சொல்றேன். எனக்கு சந்தேகம் இது வரும்னே இதெல்லாம் வரும். அந்த வே the incident happened, the way the fellow was hiding in the bush, the way the fellow knows CCTV is not functioning. அவன் CCTV கேமரா வறுத்திருக்கலாம் இல்லையா? அதனால CCTV அறுக்கிறதுல வெங்காயம் ஆனது ஒரு குக்கி போட்டு எடுத்த கேமரா இருந்து போய் அவ்வளவு கான்பிடண்டா ஒருத்தன் அந்த புஷ்ஷுக்குள்ள இருந்து வெளியே வர்றான். அது அந்த எஃப்ஐஆர்ல சொல்றாங்க, என்னை இந்த வழியிலே அழைத்து சென்றான்னா அவனுக்கு ரூட்டும் தெரிஞ்சிருக்கு. இந்த பில்டிங்க்கு ஒதுக்குப்புறமாக என்னை அழைத்து சென்றானா எந்த பில்டிங்க்கு பின்னாடி போகணும்னு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கூட காவல்துறை இவன் ரிப்பீட் அஃபெண்டர், மாட்டினது ஒருக்கா ரெண்டு முறை, மாட்டாதது 10 முறை 15 முறைன்னு புரிஞ்சுக்கிட்டாவே பிரச்சனை முடிஞ்சுதானா?